இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விளக்கமாக சிலருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாராக இருக்கும். அதாவது எந்த கிரகமும் ஆட்சி உச்சமாக இல்லாமல் ஒரு நிலையில் ஒரு சாதாரண ஜாதகத்தை போல் இருந்தால் கூட அவர்கள் வாழ்க்கையில் ஓஹோன்னு இருக்கிறாங்க. சிலருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளோடு பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதை போல தோன்றினாலும் அவங்க வாழ்க்கையில் சுமாராக இருக்கிறாங்க. இது எப்படின்னு ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியலையே என்று பார்த்தீர்களே. ஆனால் இதுக்கு தான் நான் அந்த சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற சில அடுக்குகளை சொல்லுகிறேன். அதாவது எந்த ஒரு கிரகமும் ஆட்சி உச்சத்தை அடையலைன்னா கூட எல்லா கிரகங்களும் நட்பு நிலைமையில் சுபத்துவமாக ஒருவருக்கொருவர் சார்ந்து கொள்ளாமல் சேர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி போல் வரிசையாக ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. கிரக சேர்க்கைகளே அவங்க ஜாதகத்தில் இருக்காது. சூரியன் தனியாக இருக்கும், சுக்கிரன் தனியாக இருக்கும், புதன் தனியாக இருக்கும், செவ்வாய் சனி தனியாக இருக்கும், ராகு கேதுக்கள் 6, 12 என்று சொல்லப்படக்கூடிய அச்சுக்களில் இருப்பாங்க. ஆக எதிரி கிரகங்கள் வலுவிழந்து நட்பு கிரகங்கள் நட்பு வீடுகளிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய யோகங்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் 4 கிரகம் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்க. இன்னும் ஒரு 4 கிரகம் தீமைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். நடுவால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் மட்டும் ரெஃப்ரி மாதிரி நடுவர் மாதிரி செயல்படுவார். அப்போ அந்த நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் மட்டும்தாங்க ஆட்சி உச்சமாக இருக்கணும். தீமைகளை செய்வார்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8 அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், 3, 6, 8, 12ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மறைவு ஸ்தானங்களோடு தொடர்பு கொண்ட அட்டமாதிபதி 6ஆம் அதிபதி கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தால் அவர்கள் வலுவான சாதகமற்ற தீமையை செய்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில் கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை அடைந்தால் நன்மையை செய்யும் என்பது கண்டிப்பாக அர்த்தம் அல்ல. அது அதனுடைய தன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான். அதோடைய ரியாலிட்டி என்னவோ அது என்ன கொடுக்கறதுக்கு இருக்கோ அதைத்தான் செய்யும். அப்போ 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ உச்சத்தை ஆட்சியை அடைக்கும் போது என்ன செய்வாங்க? கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்போல தான் அவங்க கொடுப்பாங்க. ஆகவே எந்தெந்த கிரகம் ஆட்சி அடையணும் என்பதிலையும் ஒரு மாதிரியான கணிதங்கள், கணக்குகள் இருக்கின்றன. அதை போலவே நட்பு நிலைமையில் எல்லா கிரகமும் இருந்துட்டாலே அவர்கள் யோக அமைப்புகள். இன்னொன்னையும் சொல்லலாம், ஒரு ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ அதிகமான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள். குரு ஒரு இடத்துல வலிமையாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அவர் தன்னுடைய 3 பார்வைகளால் மிச்சம் இருக்கக்கூடிய 7 கிரகங்கள், 6 கிரகங்கள், 8 கிரகங்களை அவர் தொடர்பு கொள்ளுகிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய யோக ஜாதகமாக இருக்கும். பார்ப்பதற்கு அந்த கிரகத்தில் எதுவுமே ஆட்சி உச்சமாக இருக்காது. ஆனால் எல்லா கிரகமும் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வரிசையாக வரக்கூடிய தசா அமைப்புகள் நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய தசையாகவே வரும் பொழுது ஒரு வாலிப வயதிலிருந்து மத்தியம ஒரு நடுத்தர வயதுன்னு சொல்லப்படக்கூடிய 25 வயசுலேருந்து ஒரு 50, 65, 60 வயசு வரைக்குமே ஒரு நல்ல விதமான வாழ்க்கை அமைப்புகள், ஒரு சேமிப்பு அமைப்புகள் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்து அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆகவே வெறுமன கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை அடைந்ததுனால மட்டும் ஒரு கிரகம் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது என்ன பலனில் உச்சமாக இருக்கிறதோ அதனுடைய அமைப்புகளைத்தான் தரும் அப்படின்றது தான் உண்மை. ஆகவே மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நல்ல அமைப்புகள் இல்லாத போல தோன்றினாலும், கிரகங்கள் நட்பு அமைப்புகளில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சுபத்துவத்தின் தன்மையின் அனுப்பிப்பில் அந்த ஜாதகம் நன்றாகவே இருக்கும் என்பது தான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.